ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி இவங்களை பற்றி நம்ம கெட்டதாக ரிவ்யூ போகணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. அதாவது மொட்டைத்தலையில் முடி முளைக்குது, சொட்டத்தலையில் செடி முளைக்குது, இந்த மாதிரி மெஜாரிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹேர் ஆயிலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் சாரீ வந்து நான் கிட்டத்தட்ட ஸ்டிச் பண்ணி ஒரு 7.5 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வந்து இருக்கும். இந்த ப்ளவுஸ் நான் வந்து சொல்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ வந்து அதை வியர் பண்ணியிருக்கேன். அதாவது நான் இந்த வெயிட் லாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போது வியர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே ஃபீலாக இருக்குது. பட் இது வந்து என்னோடய மோட்டிவ் கிடையாது. எனக்கு இன்னுமே வந்து இன்ச்சஸ்லாம் வந்து கம்மியாகணும். இந்த டெலிவரி தொப்பெல்லாம் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கையெல்லாம் கொஞ்சம் இன்னும் குண்டு இருக்க தான் செய்யுது, அதுவுமே கம்மி பண்ணணும். இது ரெண்டு மட்டும் கம்மி ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக சந்தோஷமாகிடுவேன். பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து என்னோடய ப்ளவுஸை பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து நான் வியர் பண்ணும்போது எனக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பிம்பம் பார்ட்டி ஹேர் ஆயிலை பற்றி தான் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இவங்களோட ஃபாலோவர்ஸ் ஆக்சுவலாக கிடையாது. எனக்கு உண்மையை சொல்லணும்னா பிம்பாமல் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நான் அவங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வீடியோஸ் போடுவாங்கள்ல, ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வல்காரிட்டியுமே இருந்துச்சு. அப்புறம் இவங்க வந்து ரோட்டில் போகும்போது இவங்களே 4 பேரை கூப்பிட்டு இவங்க என்னோட ஃபேனு, அவங்க என்னோட ஃபேனு, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத பப்ளிசிட்டின்னு தோணுச்சு. அதே நாங்கள் வந்து அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கறதே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இவங்க ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தெரியாதனமாக ஒரு தடவை யூடியூப்பில் பார்த்துட்டோம்னா திருப்பி அதே தானே வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இவங்க வந்து பிம்பம் பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ ஹேர் ஆயில் வந்து நான் மந்த்லி சேல் பண்ணுறேன், எனக்கு வந்து இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த பிஸ்னஸை அனலைஸ் பண்ணுவாங்களே, அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட வெப்சைட் ஃபுல் அண்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இவங்க சொல்கிறதெல்லாம் போய் இவங்களுக்கு வந்து இவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு சேல்ஸ் கிடையாது. பட் ஏதோ இவங்களுக்கு வந்து நாமினலாக கொஞ்சம் தான் டிராஃபிக் இருக்குது இவங்களோட வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க சொல்கிற அளவுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவங்களோட வீடியோஸ்லாம் கண்டினியூவாக வர பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல போய் இன்க்ரீடியன்ட் கொண்டு வந்திருந்தேன். மருதாணி வந்து ஒரு பெரிய மலை அடிவாரத்துலேருந்துலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் டெம்ட் ஆச்சு. ஓகே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலான்னு போய் படித்தா நிறைய பேர் வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அப்போ நமக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு லென்த்தி ஹேர் தான். பட் நான் தான் இப்போ பார் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பேன். ஆனால் அப்படியே என் பொண்ணுக்கு வந்து ரிவர்ஸு. என் பொண்ணுக்கு வந்து முடியே சரியாக முளைக்க மாட்டேங்குது. அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருக்குது. மண்டையே தெரியிற அளவுக்கு தான் இருக்குது அவளோட ஹேர் க்ரோத்லாம். எங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ஸில் எல்லாருக்குமே தெரியும் ஏன் பொண்ணுக்கு முடி கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, நமக்காக இல்லைனா நம்ம பொண்ணுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. சரி, நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் ரிவ்யூ போட்டிருக்காங்க அதையும் ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லி யூடியூபர்ஸ்லாம் பார்த்தா மெஜாரிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஆக்சுவலாக இவங்க வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிட்டுருக்காங்க. நான் என்னோடய இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இப்படி கொண்டு வந்தேன் அப்படி கொண்டு வந்தேன்றாங்க. முடியே இல்லாதவங்களுக்குலாம் முடி முளைச்சிருக்கு. அதாவது மொட்டைத்தலையில் முடி முளைக்குது, சொட்டத்தலையில் செடி முளைக்குது, இந்த மாதிரி வசனம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முடியே இல்லாமல் நீங்கள் பல வருஷமாக இந்த வழுக்கெல்லாம் இருக்கும், அவங்க கூட நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வழுக்கெல்லாம் சரியாயிடும், முடி க்ரோத்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சேனலில் போடுறாங்க. பட் யூடியூபர்ஸ் என்ன எனக்கு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படிலாம் போடுறாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து எதுக்கு ரிஸ்க்கு, சின்னதாக வந்து பாட்டில் வந்து வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். கிட்டத்தட்ட நவம்பர் ஸ்டார்டிங்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது ஆல்மோஸ்ட் 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹேர் க்ரோத்லாம் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. நான் வந்து வீக்லி 2 times தான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஹேர் வாஷ் அப்போ தான். அப்புறம் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். இவங்க வேறு மருதாணிலாம் இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த புயல் டைமில் மட்டும் கொஞ்சம் ஆயிலை வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்டையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 15 minutesக்கு அப்புறமா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். யூஸ்வலாக நான் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலுமே அப்படி தான் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளெயின் கோக்னட் ஆயில், செக்கில் ஆட்டின கோக்னட் ஆயில் இருக்குல்ல, எந்த இன்க்ரீடியண்ட்டுமே போடாதது, அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நமக்கு ஹேர் ஃபால் வந்து ஹேர் ஆயிலால் தான் இருக்குது, இல்லை ஹேர் க்ரோத் வந்து ஹேர் ஆயிலில் தான் இருக்குன்றது வந்து நான் கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்துமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய நியூட்ரிஷன்ஸாவோ இல்லை விட்டமின்ஸ் மினரல்ஸ் எது சாப்பிட்டாலுமே நமக்கு ஃபஸ்ட்டு போஷாக் வந்து ஹேருக்கு தான் போகும். ஏன்னா நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இன்டேக் பண்ணும்போதே நமக்கு வந்து ஹேர் தான் ஃபஸ்ட்டு வளரும். அதே மாதிரி நமக்கு உடம்பை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் டிசீஸ் இருந்தாலோ இல்லை வேறு எதாக இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே ஹேர் ஃபால் தான்.
எக்கச்சக்கமாக கொட்டும். நமக்கு நார்மலாக இவ்வளோ கொட்டுச்சுன்னா அது வந்து இவ்வளோ கொட்டும். இது வந்து நமக்கு உடம்பை பொறுத்த மேட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேரு. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட உடம்புல இருக்க உஷ்ணம், அதாவது சூட்டை வந்து தணிக்கிறது வந்து ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே மேஜராக பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக கம்பல்சரியாக எல்லாருமே ஹேர் ஆயில் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி ஆகணும் வீக்லி. இப்போ நம்ம வந்து ஹேர் ஆயிலை பற்றி பார்க்கலாம். எனக்கு வந்து எந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, ஹேர் ஃபால் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக எனக்கு என்ன ஹேர் ஃபால் இருக்குமோ அதே தான் இருக்குது. க்ரோத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த மாதிரி க்ரோத் எப்பயுமே இருக்குமோ அதே அளவில் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளாட்னஸ் இருக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ தூக்கி வரணும்னா தெரியும், இந்த இடத்துலலாம் எனக்கு முடி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட வழுக்குன்னே வச்சுக்கலாமே. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஃபால்ட் இருக்குது. எப்போல்லாம் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணணும் அங்கேயுமே நல்லா மசாஜ் பண்ணிட்டு தான் இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் ஹேர் க்ரோத் வரல. பேபி ஹேர்லாம் வரணும்ல, அதெல்லாம் அந்த இடத்துலலாம் வரல. நார்மலாக தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த வழுக்கையில் முடி முளைக்கும்னு சொல்கிறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்குது. அது என் கண் கூடவே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த 2 monthsலேயே அவளுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் இன்னொரு தடவையுமே ஆர்டர் பண்ணி அவளுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து நான் ஷியோராக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சி தான் நான் வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லலை. இதில் எப்படி தான் ஒர்க் ஆகும் ஏதோ டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துலாமே. ஏன்னா ஒரு சில பேர் நல்லா இருக்குன்ட்டாங்க, ஒரு சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே. சரி ஓகே, யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்ன்றதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி இவங்களை பற்றி நம்ம கெட்டதாக ரிவ்யூ போடணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணி நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதுனால எந்த குத்தமும் கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, உங்களுக்குமே சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹேர் ஆயில் வந்து இப்போ எனக்கு சூட் ஆகுது உங்களுக்கு சூட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பாடி டு பாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இவங்க வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 6 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க அவங்க. ஆனால் கடாய் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வந்து அந்த கிளறும் போதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எப்போ இவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களா, இவ்வளோ ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது வாங்கினா இது ஃப்ரீ, இது வாங்குங்க, இதுக்கு மேலே இந்த ஆஃபர் நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் அவங்க வந்து டெம்ப்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஷார்ட்ஸ் மூலிமா. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்னோட ரிசல்ட் தெரியும்னா நீங்கள் அட்லீஸ்ட் 2 months மேலே யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்குமே 2 months ஆயிடுச்சு. எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ நான் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக மூலக்காரங்கன்னே சொல்லலாம். இவங்க ஜென்ரலாக இப்போ நம்ம எப்படிலாம் வீடியோ போடுவோம், விளாக்ஸ் போடுறது, ரிவ்யூஸ் போடுறது, இந்த மாதிரி பண்ணுவோம்ல, இது வந்து அவங்க பர்சனலாக தான் யூஸ்க்காக பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாகவே வந்து மாற்றிருக்காங்க. இது எனக்கு வந்து தெரிஞ்சதே நிறைய பேர் வீடியோவில் சொல்லும் போது தான், ஓ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் போல இருக்குன்னு சொல்லி திருப்பி அவங்க வீடியோலாம் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆமாம் இவங்க வந்து பர்சனலாக வந்து பண்ணியிருக்காங்க, இது ஏன் நம்ம வந்து பிஸ்னஸாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி செம்ம மூலக்காரங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மற்றவங்களும் சொல்கிற மாதிரி கொத்தாலாம் எனக்கு வந்து ஹேர் ஃபால்லாம் வரல. எப்போவுமே நான் சீவும் போது எந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருக்கோ அதே அளவு தான் இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நோட் தான் நான் சொல்லுவேன். என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் டபுள் பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பாப்பாக்கே வந்து நல்லா முடி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அதை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்களுமே இந்த பார்ட்டி ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்க வரவங்க கமெண்ட்ஸுமே வந்து பார்ப்பாங்களே, அதனால் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நெகட்டிவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.